Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. நம்முடைய வாழ்க்கையில, கிறிஸ்தவ வாழ்க்கையில மிக முக்கியமான காரியம் என்னவென்றால், ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து நடத்துகிறார், கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் மேன்மை. புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். அவரே, அதாவது கிறிஸ்துவே, தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் மீட்புமானார். அப்ப கிறிஸ்துவே எனக்கு என்னவா இருக்கிறார்? ஞானமா இருக்கிறார். ஜெபத்துக்கு பதில் எங்க இருந்து வரப்போகிறது? எப்படி இந்த ஜெபத்துக்கு பதிலுக்கு வழி உண்டாக போகிறது? ஞானமாயிருக்கிற அவர், தம்முடைய அனந்த ஞானத்தினால் இந்த உலகத்தை உண்டாக்கினவர், அனந்த ஞானத்தினால் மீட்பை உண்டு பண்ணின அந்த தேவன், அவர் எனக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருந்து என்னுடைய இந்த சின்ன சின்ன சிக்கல்லாம், நீங்க பெருசுன்னு நினைக்கிறீங்க, முடிச்சு எடுக்க முடியாத சிக்கு நீங்க நினைக்கிறீங்க, இந்த சின்ன சின்ன சிக்கல்லாம் தீர்த்து வைக்கிறதுக்காக அவர் எனக்குள்ளேயே இருந்து கொண்டு, தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தன் ஞானமா இருந்து கொண்டு எனக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். அதனால தான் நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு ஜெபம் பண்ண உடனே தேவன் எனக்கு ஞானமா இருக்கிறார் என்பதை கிளைம் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். சிக்கல் நிமித்தமா நான் ஜெபம் பண்றேன், கர்த்தர் எனக்கு உதவ வேண்டும் என்று கேட்கிறேன். உதவ வேண்டும் என்று கேட்ட பிறகு அடுத்தபடி என்ன? கர்த்தாவே, நீர் எனக்கு ஞானமாய் இருக்கிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய பிரச்சனையெல்லாம் தீர்க்கக்கூடிய ஞானம் எனக்குள்ள இருக்கிறது, ஞானம் எனக்குள் வாசமாய் இருக்கிறது. ஞானத்துக்கு எனக்கு பஞ்சம் இல்லை, அறிவுக்கு எனக்கு பஞ்சம் இல்லை, விவேகத்துக்கு எனக்கு பஞ்சம் இல்லை. அப்ப இருக்கிற பிரச்சனைக்கெல்லாம் பதில் எங்க இருக்குது? இந்த ஆண்டவர், இந்த ஞானி, சர்வ ஞானி. யார் என்ன தந்திரம் பண்றா, யார் என்ன சதி பண்றா, யார் என்ன பண்றான்னு எல்லாத்தையும் முன்கூட்டியே நமக்கு காட்டி எல்லாம் வழி நடத்தி நம்ம அவனுக்கு மேல 4 ஸ்டெப்பு முன்னால வைக்கிறதுக்கு இவர் வல்லவராய் இருக்கிறார். அப்ப ஜெபித்த பிறகு நான் என்ன பண்ண வேணும்? கர்த்தர் என்ன காண்பிக்கிறார் எனக்கு? இந்த பிரச்சனை தீர்க்கிறதுக்கு என்ன வழி? நான் இந்த பிரச்சனைக்காக நான் ஜெபித்து இருக்கிறேன், இப்ப பதிலை நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். இந்த பதிலுக்காக வழி அநேக நேரத்தில் கர்த்தர் எனக்கு பேசுகிற காரியங்கள் அடங்கி இருக்கிறது. கர்த்தர் எனக்கு நடத்துகிற காரியங்களை நான் கவனிக்க வேண்டும். ஏன்னா அந்த பதில் அதுல அடங்கி இருக்குது. அவர் தான் என்ன பதிலை கொண்டு போய் சேர்க்க போகிறார், என்ன அந்த பதிலுக்கு நேராக கொண்டு போகிறார். படிப்படியாக நான் விரும்புகிற காரியத்தை நான் அடையும்படியாக அவர் எனக்கு செய்ய போகிறார். ஆகவேதான் பாருங்க, வேதவசனம் சொல்லுகிறது, நாம் அவருடைய உடன் ஊழியக்காரராக இருக்கிறோம் என்று சொல்லி. நாமெல்லாம் யார் அவருக்கு? அப்ப நான் தனியா வேலை செய்யல, அவருடைய உடன் ஊழியக்காரராக நான் இருந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய சீனியர் பார்ட்னர் அவர். இந்த சீனியர் பார்ட்னர் ரொம்ப எல்லாம் வல்ல பார்ட்னர் இவர். நான் அப்படியே கோஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறேன். அவர் ரொம்ப பெரிய எக்ஸ்பர்ட், இதில் ஊழியத்தில் பெரிய எக்ஸ்பர்ட்டு, சத்தியத்தில் பெரிய எக்ஸ்பர்ட்டு. அவர் எல்லா சத்தியத்துக்குள்ள வழி நடத்துகிறார், எல்லா சிக்கல்களையும் தீர்க்க உதவுகிறார், எல்லா தேவைகளையும் சந்திக்க உதவுகிறார். இந்த சீனியர் பார்ட்னரோட கைகோர்த்து கொண்டு அவர் எப்படி கொண்டு போறாரோ அந்த திசையில நான் போய்கொண்டு இருக்கிறேன். சில சொல்றாங்க, ஊழிய பாரமே பெரிய பாரமா இருக்குதுங்க, அதுக்கு மேல என் குடும்ப பாரங்க, என் மனைவி ஒரு பாரங்க, என் பிள்ளைகள் ஒரு பாரங்க, இதுக்கு மேல அந்த பாரங்க இந்த பாரங்கன்னு 1000 பாரங்களை கொண்டு தலையில போட்டுக்கிட்டு அநேகர் அப்படியே பாரங்களுக்கு கீழாக அமிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், மை யோக் இஸ் ஈஸி, மை பர்டன் இஸ் லைட். என்னுடைய நுகம் மெதுவானதாக இருக்கிறது, லகுவானதாக இருக்கிறது. ஏன்? நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் காளையோட தான் கொண்டு இன்னொரு இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒன்று சேர்ப்பாங்களாம். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டுக்கு அதுக்கு தெரியும் எப்படி போகணும், எத்தனை தடவை சுற்றி வரணும், எங்கே போகணும், எல்லா டைரக்ஷன் கரெக்டாக மனப்பாடம் பண்ணி வச்சிருக்குது. அந்த நிலத்தை அது கரெக்டாக உழுதுகிட்டு போயிட்டே இருக்கும். இந்த ஒன்றும் தெரியாத கொண்டு இதோட சேர்த்து விட்டா இது ஒன்றும் பெருசாக ஒரி பண்ண வேண்டியதில்லை. பாருங்க, அது எப்படி போதோ அதுக்கிட்ட கூடயே போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இது உட்காந்து நல்லா வழி தெரியுமா உனக்கு, நான் கொஞ்சம் யோசித்து பார்க்குறேன், அப்படி இப்படின்னு பார்த்து ஒன்றும் தேவையில்லாது நல்லா 10 வருஷமா உழுதுகிட்டு இருக்குது, அதுக்கு தெரியும், அது போயிட்டே இருக்கும். அதனால தான் சொன்னார், இது ரொம்ப லகுவானது, என் கூட சேர்ந்துக்க.
என் கூட சேர்ந்து உன்னுடைய வேலையை நடத்து, என்னோட சேர்ந்து உன்னுடைய குடும்பத்தை நடத்து, என்னோட சேர்ந்து உன்னுடைய வியாபாரத்தை நடத்து, என்னோட கைகோர்த்து கொண்டு உன்னுடைய எல்லா வேலைகளையும் நடத்து, நான் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவேன். என்கிட்ட ஞானம் இருக்குது, உனக்கு அதை ஃப்ரீயா தர்றேன். என்கிட்ட ஆற்றல் இருக்கு, உனக்கு அதை ஃப்ரீயா தர்றேன். என்கிட்ட அறிவு இருக்கு, உனக்கு நல்லா தர்றேன். உன்னை வெற்றி பெற செய்கிறேன். இந்த கஷ்டமான உலகத்திலே நீ சிறந்து விளங்கும்படியாக, உனக்கு ஒத்தாசை பண்ணும்படியாக, அனுகூலம் பண்ணும்படியாக நான் கூட இருக்கிறேன் கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே வாழ்க்கை பாரமானதல்ல. இந்த குடும்ப பாரம், வியாபார பாரம், ஊழிய பாரம்லாம் பேசவே கூடாது. எதுவுமே பாரம் இல்லை. நல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்க. இருக்கீங்களா? ரிலாக்ஸ் பண்ணி கர்த்தர் என்ன சொல்லுகிறார், கர்த்தர் எப்படி நடத்துகிறார், கர்த்தர் என்ன பேசுகிறார், எனக்குள்ள கர்த்தர் எந்த விதத்தில் நடத்துகிறார், அதை கவனிக்க வேண்டும். ஏனென்றால் அவர் என்ன சொல்லுகிறார்? யோவான் 15:5 வாசிக்கிறோம். He is the vine, we are the branches. அவர் திராட்சை செடியா இருக்கிறார், நாம் கொடிகளா இருக்கிறோம். அப்ப கனிகள் எப்படி உண்டாகிறது? கொடியிலேருந்து உண்டாகல கனி. எங்கேருந்து உண்டாகுது? செடியிலேருந்து உண்டாகிறது. அப்போ அந்த செடி எல்லாவற்றையும் பிறப்பிக்க கூடியதாக இருக்கிறது. அவரோட ஒட்டிட்டு இருந்தால் கண்டிப்பாக கனிகள் உண்டாகிக்கூடும். ஜெப கனிகள் அவரோடு ஒட்டி கொண்டிருந்தால் உண்டாகும். அதை சொல்லிட்டு தான் அப்புறம் சொல்லியிருக்குது, நீங்கள் என்னிலும் என்னுடைய வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால். அப்படின்னா அர்த்தம், நீ கொடி இந்த செடியோடு ஒட்டி கொண்டே இருந்தால் நீ கேட்டுக்கொள்கிறது எதுவோ அது உனக்கு செய்யப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம்? கனிகள் உனக்கு உண்டாகும். நீங்கள் மிகுந்த கனி கொடுப்பதனால் பிதா மகிமைப்படுவார், நீங்களும் அவருக்கு சீஷராய் இருப்பீர்கள். இதெல்லாம் எதை பற்றி சொல்லி இருக்கிறது? அவர் செடி, நான் கொடி. எனக்கு ஜெபத்தில் பதில் உண்டாக வேண்டும் என்றால் நான் அவரோடு இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். அவர் எனக்கு வழிகாட்டுவார். இந்த ஜெபத்தில் நான் நாடுகிறது, தேடுகிறது, அடைய விரும்புகிறது எல்லாவற்றையும் எனக்கு பிறப்பித்து எனக்கு உண்டாக்கி தருகிறவர் அவரே. நான் கனி கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த ஜெபத்துக்கு பதில் உண்டாக வேண்டும் என்று விரும்புகிறார். நான் வெற்றி பெற வேண்டும் என்று விரும்புகிறார். நான் எதையெல்லாம் கேட்டேனோ நான் அதையெல்லாம் பெற வேண்டும் என்று அது செய்யப்படும் என்று சொல்லி இருக்கிறார். ஆகவே செய்யும்படியாக எனக்கு வாய்க்கும்படியாக எல்லாவற்றையும் செய்து கொடுப்பார் அவர். ஏனென்றால் அவர் மகிமைப்படுறார். அதுல அவரோடு சேர்ந்து கைகோத்துட்டு நான் தோல்வி அடைஞ்சேன்னா அவருக்கு தான் அசிங்கம். அதனால் அவர் சொல்றாரு, அவர் மகிமைப்படுறார், அதனால உன்னுடைய ஜெபத்துக்கு பதில் உண்டு. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அப்ப கர்த்தர் எப்படி நடத்துகிறார் என்பதை பார்க்க வேண்டும். ஆகவேதான் 1 யோவான் 5 எப்படி சொல்லி இருக்கு பாருங்க. அந்த பிரபலமான வசனம் 14-15 வசனங்கள். அதில் சொல்லப்பட்டிருக்கு, நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். கர்த்தர் நம்ம மேல எவ்வளவு பெரிய நம்பிக்கை வச்சிருக்கார் பாருங்க. எவ்வளவு பெரிய நம்பிக்கை வச்சிருக்காருன்னா, நாம் அவருடைய சித்தத்தின்படி கேட்கக்கூடியவர்கள் என்பது அவருக்கு தெரியுது. அவர் சொல்றாரு, ஒன்றும் இல்லை, நீ என்னுடைய சித்தத்தின்படி கேட்டால் நான் உனக்கு செவி கொடுக்கிறேன்கிற தைரியம் உனக்கு இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ என்னுடைய சித்தத்தின்படி கேட்கக்கூடிய ஆற்றலை உனக்கு உடையவனாய் இருக்கிறாய். எப்படி அவருடைய சித்தம் எனக்கு தெரியும்? தேவனுடைய வார்த்தையின் மூலமா தெரியும், ஆவியானவர் மூலமாய் எனக்கு தெரியும். வார்த்தையும் ஆவியுமானவர், தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய ஆவியும் தேவனுடைய சித்தத்தை எனக்கு வெளிப்படுத்துகிறது. வசனத்தில் வாசிக்கிறேன். வசனத்தில் வாசிக்கும் போது எனக்கு தெரியுது எப்படி எந்த பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றது தெரியுது. கோலியாத்து தாவீது கதையை வாசிக்கும் போது எனக்கு முன்னால் நிற்கிற கோலியாத்தெல்லாம் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியுது. கோலியாத்து பெருசா தெரியுறான், ஆனா ஒரு சின்ன கல் போதும், ஒரு கவன் போதும், ஒரு சிறு பையன் போதும் இந்த கோலியாத்தை அடித்து வீழ்த்தும்படியாக. அவன் பாருங்க, தாவீது கோலியாத்து முன்னால் நிற்கும் போது சொல்றான், ஏற்கனவே ஒரு கரடி ஒரு சிங்கத்தை காலி பண்ணியிருக்கிறேன், அடிச்சு தாடியை வச்சு கிழிச்சு அடிச்சு உதைச்சி அதை கொன்னே போட்டேன்றான். என்ன மாதிரி ஆளா இருந்திருப்பான் பாருங்க. அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அடிப்படையில் பார்த்தா இதை இன்னொரு சிங்கம் மாதிரி எடுத்துக்கிறேன் போங்க அப்படிங்கிறான், இன்னொரு கரடி மாதிரி எடுத்துக்கிறேன், இதையும் பிடிச்சி தாடியை பிடிச்சி இழுத்து கிழிச்சு தூக்கி எறிய வேண்டியதுதான். ஏன்னா ஏற்கனவே நான் பண்ணியிருக்கிறேன். ஏற்கனவே பண்ணியிருக்கிறது அடிப்படையில் நான் சொல்றேன், இப்பவும் என்னால பண்ண முடியும். அப்ப நான் அப்படிதான் எண்ணுகிறேன். வேத வசனத்தை பார்க்கும்போது அநேக லைவ் ஸ்டோரிஸ், அநேக வாழ்க்கை சம்பவங்கள் அப்படியே கண்ணுக்கு முன்னால் வந்து நிற்குது. எல்லாம் எனக்கு பாடம் போட்டுகிறது. என்னுடைய வாழ்க்கையின் பிரச்சனை நான் எப்படி மேற்கொள்ள வேண்டும், தேவன் அதன் மூலமா எனக்கு வழிகாட்டுகிறார். நான் என்ன செய்ய வேண்டும், என்னுடைய விசுவாசம் எப்படி இருக்க வேண்டும், என்னுடைய வார்த்தைகள் எப்படி இருக்க வேண்டும், நான் எப்படி செயல்பட வேண்டும், எப்படி காரியங்களை செய்ய வேண்டும் என்பதை தேவனுடைய வார்த்தையின் மூலமா எனக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறார். அப்படிதான் வேதத்தை படிக்க வேண்டும். அடுத்த வசனம் பாருங்க, நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். கர்த்தருக்கு நம்ம மேல அவ்வளவு நம்பிக்கை. எவ்வளவு நம்பிக்கைன்னா, அவருடைய சித்தத்தின்படி நம்மால கேட்க முடியும்னு அவர் நம்புறார். அதனால தான் சொல்றாரு, என்னுடைய சித்தத்தின்படி கேட்டால் செவி கொடுப்பேன் என்பது உனக்கு நான் கொடுத்திருக்கிற தைரியம். அப்ப நம்ம சித்தத்தின்படி கேட்க முடியாட்டி அப்படி சொல்ல முடியாது இல்லையா? அவருக்கு தெரியுது நாம் அவருடைய சித்தத்தின்படி கேட்க முடியும் என்று.
எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளவும் அவர் வழி வைத்திருக்கிறார். நாம் அறிந்து கொள்ள முடியும். அவ்வளவு நம்பிக்கை நம் மீது அவர் வைத்திருக்கிறார். இன்னொரு அற்புதமான ஒரு வசனத்துக்கு எடுக்கிறேன் பாருங்கள். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 16:3. உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். இதை ஆம்பிளிஃபைட் பைபிளில் வாசித்தீர்கள் என்றால் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் கவனிக்கவும். ஆங்கிலத்தில் சொல்லி தமிழில் சொல்கிறேன். தமிழில் எப்படி சொல்லியிருக்கு? உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி. அதாவது உன் செயல்களை, நீ செய்கிற காரியங்களை கர்த்தருக்கு ஒப்புவி. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னென்ன செஞ்சிட்டு இருக்கிறியோ, என்னென்ன உங்கள் பிஸ்னஸ், உங்களுடைய தொழில், உங்களுடைய முயற்சிகள், நீங்கள் விரும்பி நாடி எதற்காக முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறோம், அந்த காரியங்கள்லாம் கர்த்தரிடத்தில் ஒப்புவி. அப்பொழுது உன் யோசனைகள், அதாவது உன்னுடைய திட்டங்கள் எல்லாம் உறுதிப்படும்னு சொன்னால் வாய்க்கும், நிலவரப்படும். அந்த திட்டங்கள்லாம் வாழ்க்கையில் பலிக்கிற கனவாக அது மாறும் என்று அவர் சொல்லுகிறார். இப்போ ஆம்பிளிஃபைட் வெர்ஷனில் பாருங்க, ரோல் யுவர் ஒர்க்ஸ் அப்பான் த லார்ட். உன்னுடைய வேலையெல்லாம் கர்த்தர் மீது அப்படியே தூக்கி வச்சிருக்கிறது. ரோல் யுவர் ஒர்க்ஸ்னா அப்படியே தூக்கிட்டு போறீங்க மூட்டை தூக்குறவன் ரோல் பண்ணுறான் இல்லையா இன்னொருத்த மேலே, அந்த மூட்டையை அப்படியே ரோல் பண்ணி விடுறாரு. மூட்டையை தூக்கிட்டே இருக்காத. அநேக கிறிஸ்தவர்கள் நல்ல மூட்டை தூக்குற கிறிஸ்தவர்கள், ஸ்தோத்திரம் படுத்த இந்த பாரத்தில் சுமந்துக்கிட்டே கர்த்தர் சொல்றார் ரோல் இட். நான் பக்கத்துலேயே வந்துட்டு இருக்கிறேன், எனக்கு தெரியலையா உனக்கு? நீ என்ன பண்ணு, நீ தூக்கிட்டு இதுலேயே அப்படியே நசுங்கிட்டு இருக்கிறது போல, இது என்ன பண்ணு, மூட்டை தூக்குறவன் அடுத்தவங்கிட்ட இப்படி தூக்கி அவன் மேலே விட்டுறது போல, என் மேலே நான் எதுக்கு இருக்கிறேன் உன்னோட, என் மேலே உன் பாரத்தை எல்லாம் வைத்து விடு. ரோல் யோர் ஒர்க்ஸ் அப்பான் த லார்ட், commit and trust them wholly to him. அவைகளை முற்றிலுமாக அவரிடத்தில் ஒப்புவித்து அவரை நம்பு. இருக்கீங்களா? அவரை நம்பு. குடும்பத்தையும், வியாபாரத்தையும், பிள்ளைகளையும், உன்னுடைய எல்லா கையின் செயல்களையும், பிரயாசங்களையும், அதற்குரிய பாரங்கள், அதற்குரிய கரிசனைகள் எல்லாவற்றையும் அவர் மீது வைத்து அவரிடத்தில் ஒப்புவித்து அவரை நம்பு. He will cause your thoughts to become agreeable to his will, and so shall your plans be established and succeed. அவர் உன்னுடைய எண்ணங்கள் அவருடைய சித்தத்தின்படியாக இருக்கும்படியாக அவர் நடத்துவார். அதாவது உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் அவருடைய சித்தத்தோடு ஒத்து போகக்கூடிய வழியில அவர் உங்களுடைய எண்ணங்களை சீரமைப்பார். அதன் மூலமாக உங்களுடைய திட்டங்கள் எல்லாம் எஸ்டாப்ளிஷ் ஆயிடும், நிலவரப்படும். உங்களுடைய திட்டங்கள் எல்லாம் உறுதிப்படும். நீங்கள் எதையெல்லாம் திட்டம் போட்டு வைத்திருக்கிறீர்களோ அதெல்லாம் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில வெற்றிகரமாய் நிறைவேறும் என்று சொல்லுகிறார். எத்தனை பேர் உங்கள் பாரங்களை எல்லாம் அவர் மீது வைக்க ரெடியா இருக்கீங்க? கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து விட்டு அவரை நம்புங்கள். அவர் நடத்துவார். ஒவ்வொரு நாளும் அவர் நடத்துவார் என்பதை விசுவாசிங்க. உள்ளத்தில் அவர் இருக்கிறார், அவர் வழி சொல்வார், அவர் பேசுவார். இதை பற்றி யோசித்து வருத்தப்பட்டுக்கிட்டு இப்படியே சிந்திச்சுக்கிட்டு என்னமோ ஏதோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இல்லாம அவர் மேல பாரத்தை போட்டு அவர் இப்ப என்ன செய்ய சொல்றார் என்பதை கவனிக்க வேண்டும். அடுத்த ஸ்டெப் என்ன, நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை உள்ளத்திலே கவனிக்க வேண்டும். இன்னொரு வசனம், நீதிமொழிகள் 24, 3, 4 ஆகிய வசனங்கள். வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும். அறிவினாலே அறைகளின் அருமையும் இனிமையுமான சகலவித பொருள்களும் நிறைந்திருக்கும். நல்ல வீடு வேணும், நல்லா கட்டணும், அது நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கணும். வீடுனா சும்மா கட்டடத்தை சொல்லலைங்க. இது வீடு என்று சொல்லியிருப்பது அதை விட ப்ராட் கான்செப்டில் தான் இங்கே சொல்லியிருக்குது பாருங்கள். ஆம்பிளிஃபைட் பைபிளில் ரொம்ப அருமையாக டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்குது. வாசிக்கிற ஆங்கிலத்தில் மறுபடியும். எனி என்டர்பிரைஸ்ன்னு சொன்னால் எல்லா முயற்சிகள். ஒரு தொழில் எடுத்துக்கிட்டீங்க, ஒரு வியாபாரம் செய்கிறவங்க எடுத்துங்க, ஒரு கம்பெனி வச்சுருக்காங்க, அது ஒரு என்டர்பிரைஸ்ன்னு சொன்னால் அது ஒரு பெரிய வியாபார முயற்சி. அது குடும்பமே ஒரு முயற்சி தான், சபை ஒரு முயற்சி தான், எல்லாமே ஒரு என்டர்பிரைஸ் தான் பாருங்க. சபை ஒரு என்டர்பிரைஸ், வியாபாரம் ஒரு என்டர்பிரைஸ், குடும்பம் ஒரு என்டர்பிரைஸ், கையின் பிரயாசங்கள் அப்படின்னா அப்ப இப்படியே சொல்லலாம். கையின் பிரயாசங்கள் எல்லாமே ஞானமுள்ள திட்டத்தினால் உருவாக்கப்படுகிறது. அப்படிதான் ஆம்பிளிஃபைட் பைபிள்ல டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்குது. எனி என்டர்பிரைஸ் இஸ் பில்ட் பை வைஸ் பிளானிங். வைஸ் பிளானிங், எல்லாரும் சொல்லுவோம் வைஸ் பிளானிங். ஞானமாய் திட்டமிடுவதனால் தான் எல்லாமே கட்டப்படுது. ஒரு வீடு கட்டுற ஆள் எடுத்துங்க, அவன் ஞானமாய் திட்டமிடுகிறான். எங்க இடத்த வாங்கணும், எப்படி பிளான் பண்ணணும், எப்படி காசு செலவழிக்கணும், என்ன பண்ணணும், எல்லாம் கரெக்டா ஞானமா, எவ்வளவு லோன் வாங்கலாம், எவ்வளவு இது பண்ணலாம், எல்லாம் கரெக்டா திட்டமிட்டு அவன் செய்கிறான். அப்படிதான் வெற்றிகரமா அது அமைகிறது. ஞானமுள்ள திட்டத்தினால தான் ஒரு வீடு கட்டப்படுகிறதாம், அல்லது ஒரு வாழ்க்கை கட்டப்படுகிறது, வியாபாரம் கட்டப்படுகிறது, சபை கட்டப்படுகிறது. எல்லாமே ஞானமாய் திட்டமிடுவதனால் தான் கட்டப்படுகிறது. அப்புறம் கவனிங்க, ரொம்ப முக்கியம். இது விவேகத்தினாலே நிலை நிறுத்தப்படும்.
ஆம்பிளிஃபைட் பைபிளில் இப்படி சொல்லியிருக்குது. எனி என்டர்பிரைஸ் இஸ் பில்ட் பை வைஸ் பிளானிங் பிகம்ஸ் ஸ்ட்ராங் த்ரூ காமன் சென்ஸ். ஆம்பிளிஃபைட் பைபிள் சில நேரத்தில் ரொம்ப உதவுது பாருங்க. இந்த ஆரம்பிக்கப்பட்ட வியாபாரம், தொழில், நம்முடைய சபை அல்லது குடும்பம், இந்த காரியங்கள்லாம் ஞானமாய் திட்டமிட்டு ஆரம்பிக்கிறோம். அது எப்படி ஸ்ட்ராங் ஆகுது? அது எப்படி வர வர நல்ல ஸ்ட்ராங் ஒரு பிஸ்னஸா, ஸ்ட்ராங் குடும்பமா, அல்லது ஸ்ட்ராங் சபையா அப்படி ஆகிறது என்று சொன்னால் காமன் சென்ஸ். நிறைய பேர் நினைக்கிறாங்க காமன் சென்ஸுக்கும் நமக்கு சம்மந்தமே இல்லைன்னு. அதனால காமன் சென்ஸை உபயோகப்படுத்துறது இல்லை கிறிஸ்தவர்கள். அநேக நேரத்தில் நான் சொல்கிறேன், கர்த்தர் காமன் சென்ஸ் மூலமாக நடத்துகிறார். நிறைய பேர் இருக்கீங்களா? கொஞ்சம் காமன் சென்ஸை யூஸ் பண்ணாலே நல்லா இருக்கும். காமன் சென்ஸை யூஸ் பண்ணக்கூடிய கிறிஸ்தவர்கள் அதிகம் தேவை இந்த காலத்தில். நிறைய பேர் நினைக்கிறாங்க சென்ஸையே தூக்கி ஷெல்ஃபில் வச்சு மூடிடலாம்னு நினைக்கிறாங்க. அப்படியே ஆவியில் மிதக்கிட்டு கர்த்தர் எனக்கு இதை காமிச்சார் பிரதர், அதை காமிச்சார் பிரதர்னு, ஏதோ அந்த தேவதூதன் இப்படி சொன்னான் பிரதர், இந்த தீர்க்கதரிசி இப்படி சொல்லிட்டார் பிரதர், அந்த சகோதரி இப்படி சொன்னாங்க, இந்த சகோதரன் அப்படி சொன்னாங்க, இதுலேயே மிதக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்க. கடைசியில் படுகொழியில் போய் விழுகிறது. கர்த்தர் சொல்கிறாரு, உனக்கு அறிவை நான் கொடுத்துருக்கிறேன், இந்த அறிவை தூக்கி ஷெல்ஃபில் வச்சிடாத, இந்த அறிவையே இன்னும் கூர்மையாக ஆக்கு, இல்லைன்னா வாழ்க்கையில் கஷ்டப்படுவேன். அறிவு ஒரு கத்தி மாதிரி இருக்குது. அந்த கத்தி மங்கி போயிருந்தா இன்னும் ஓங்கி ஓங்கி தான் வெட்டணும். அநேகருடைய வாழ்க்கை அப்படிதான், பிரயாசம் ரொம்ப பயங்கர பிரயாசமாக இருக்குது. போட்டு அறுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா மங்கி போன மொக்கையா இருக்கிற கத்தி. அறிவு கூர்மையாக்கப்படவில்லை, காமன் சென்ஸ் உபயோகப்படுத்துகிறது இல்லை, கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு அதை ஷார்பன் பண்றது இல்லை. எப்படி திங்க் பண்ணணும், எப்படி செய்ய வேணும் என்று சொல்லி அதை வைத்து அதை ஷார்பன் பண்ணாதனால, கூர்மையாக்காதனால பிரயாசம் ரொம்ப அதிகமாக இருக்குது. போட்டு அருன்னு வேக்க அறுத்துக்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. அப்புறம் சொல்றது, என் ரத்த வேர்வை சிந்தி நான் சம்பாதிச்சேன் பிரதர். ஐயோ, உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை வேர்வை சிந்தி சம்பாதிச்ச காசு நான். கர்த்தர் சொல்றாரு, கொஞ்சம் நான் சொல்றதை கேட்டிருந்தீங்கன்னா, புத்தி கூர்மையை கொஞ்சம் உபயோகப்படுத்திருந்தீங்கன்னா, கொஞ்சம் சென்ஸ் உபயோகப்படுத்திருந்தீங்கன்னா, நான் உனக்கு அப்பப்போ வழிகாட்டுறதை கொஞ்சம் கேட்டிருந்தீங்கன்னா, அறிவை கொஞ்சம் ஷார்பன் பண்ணியிருந்தீங்கன்னா, நீ கட்டின இந்த வியாபாரம், நீ கட்டின குடும்பம், நீ கட்டின எல்லாமே இன்னும் நல்லா ஸ்ட்ராங்கா ஆயிருக்கும், நிற்கும் என்று அவர் சொல்லுகிறார். பாருங்க, இன்னும் வாசிப்போம். அறிவினாலே அறைகளின் அருமையும் இனிமையான சகலவித பொருள்களும் நிறைந்திருக்கும் அப்படின்னா இங்கே சொல்லியிருக்குது, எனி என்டர்பிரைஸ் இஸ் பில்ட் பை வைஸ் பிளானிங் becomes strong through common sense and profits wonderfully by keeping abreast of the facts. போக போக லாபகரம் உள்ளதாக அது இருக்கிறது அந்த என்டர்பிரைஸ். ஏனென்று சொன்னால் எல்லா விவரங்களையும் திறமையோடு சேகரித்து அந்த அறிவின்படி நடந்து கொள்கிறதுனாலே அப்படி இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு வீட்டை கட்டுகிறது, ஒரு வியாபாரத்தை கட்டுகிறது, ஒரு தொழிலை கட்டுகிறது, நம்முடைய வாழ்க்கையின் காரியங்களை கட்டுவது என்று சொன்னால் ஞானமாய் திட்டமிட வேண்டும். அந்த ஞானமாய் திட்டமிடுவதற்கு கர்த்தர் உதவி செய்கிறார். முக்கியமாக என்ன கவனித்தோம்? அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அவங்க பேச்சை கேட்டு செய்கிறதில்ல. நல்ல ஆலோசனைகளை எடுத்துக்கொள்ளலாம். சும்மா ஏதோ யாரோ தீர்க்கதரிசின்னு சொன்னாங்க, அல்லது இவங்க இப்படி கர்த்தர் எனக்கு இப்படி காமிச்சாருன்னு சொன்னாங்க, அப்படி அல்ல. கர்த்தர் உங்களுக்கு காண்பிப்பார் என்பதை வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை நடத்துகிறார். நாளுக்கு நாள் அதை கற்றுக்குங்க. கர்த்தருடைய சத்தத்தை உள்ளான விதத்தில் அறிந்து கொள்வதை கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் எனக்கு என்ன நடத்துகிறார் என்று சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள். அந்த நிச்சயத்தை அதிகமாக உள்ளத்தில் பெற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள். இது எப்படி வரும்? ஒரே நாளில் வராது. நாளுக்கு நாள் பழக வேணும். இதில் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தை அறிந்து அதில் பழக வேணும். அதுக்கு தேவனுடைய வார்த்தை ரொம்ப ஒத்தாசையாக இருக்குது. ஏனென்றால் சில நேரத்தில் கர்த்தர் இது சொல்கிறது போல் இருக்கும், ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு அது ஒவ்வாததாய் இருக்கும். அதனால் தேவனுடைய வார்த்தையை முதலாவது வையுங்கள். அப்பொழுது ஆவியானவர் நிச்சயமாக உங்களை நடத்துவதற்கு ரொம்ப சுலபமாக ஆகிவிடுகிறது. சரியான விதத்திலே நீங்கள் செல்லலாம்.